ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்கள், என்ன மாதிரியான ஆன்மீக தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம். நாளை நாள் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை மாதத்துடைய அமாவாசையானது வருது. ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய இந்த தை அமாவாசை பல விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கு. ஆக்சுவலி அமாவாசைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். மற்ற விஷயங்கள் எதையுமே செய்யாமல் இந்த முன்னோர்களை மட்டும் வழிபாடு செய்யக்கூடிய உகந்த நாளாக வருவது தான் அமாவாசை. இந்த அமாவாசை ஒவ்வொரு மாதமுமே வரும். ஒவ்வொரு மாத அமாவாசையிலே முன்னோர்களை வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு அமாவாசையிலுமே முன்னோர்களை வழிபாடு செய்யணும். டெய்லி நாம் ஏன் குளிக்கிறோம், டெய்லி ஏன் நம்ம சாப்பிட்றோம், நம்மளுடைய நல்லதுக்காக எல்லாமே பண்ணுறோம். அதுபோல் மாதத்தில் ஒரு நாள் அமாவாசையில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது நம்ம தலையாய கடமையாக வைத்திருக்கணும். ஆக்சுவலி எல்லா மாதத்துலேயும் முன்னோர் வழிபாடு செய்ய முடியாதவங்க பர்டிகுலராக 3 மாத அமாவாசையில் கண்டிப்பாக வழிபாடு செய்தாகணும். ஒன்று புரட்டாசி, இன்னொன்று ஆடி, இன்னொன்று தை. அதில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருவது தை அமாவாசை. அதனால தான் இந்த தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்லது என்பதை உங்களுக்கு அழுத்தமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தை அமாவாசையை பற்றி கண்டிப்பாக தெரியாமல் யாருமே இருக்கக்கூடாது. மற்ற அமாவாசையை விட இந்த தை அமாவாசை ஏன் புனிதமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தை அமாவாசையில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்துக்கு திரும்பி போவாங்க. ஆக்சுவலி ஆடி மாத அமாவாசையில் கிளம்பி புரட்டாசி அமாவாசையில் நம்ம கூடவே தங்கி ஆடி அமாவாசையில் நம்மளை விட்டு பிரிவாங்க. அதனால தான் இந்த அமாவாசைகள் 3மே ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது. அதாவது ஆடியில் புரட்டாசியில் தங்கி தை அமாவாசையில் நம்மள்கிட்ட பிரிந்து அவங்களுடைய லோகத்துக்கே போவாங்க. அப்படி போகக்கூடிய இந்த நாளில் அவங்கள முறையாக வழிபாடு செய்கிறது நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கணும் என்று சொல்லப்படுது. ஆக்சுவலி அமாவாசையில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று சமையல் சொல்லலாம், இன்னொன்று நம்ம வாசலில் கோலம் போடுவது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி அமாவாசையில் கோலம் போடுறது நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தவறை திரும்ப செய்கிறீங்க. அதை செய்து நீங்கள் முன்னோர்களை வழிபாடு செய்தால் ஒரு பலனும் கிடைக்காது. அதனால் அமாவாசையில் வாசலில் கோலம் இனிமேலாவது போடாமல் இருங்க. அதுவும் நாளை நாள் வரக்கூடிய தை அமாவாசையில் கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது. அமாவாசை நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, நல்ல நாளா கெட்ட நாளான்ட்டு. அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்துக்கும் மேலே நாளை நாள் இந்த தை அமாவாசையில் யார் விரதம் இருக்கணும், யார் விரதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். மெயினாக பெண்கள் விரதம் இருக்கலாமா இல்லை இருக்கக்கூடாதாங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பெண்களுக்கு என்ன நாளை நாள் காய்கறி சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னேன். அந்த வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டாக நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் அப்படின்னு. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ மட்டும் பார்க்குறவங்க அதையும் பாருங்கள். ஏன்னா அது சமைக்கிறதுல நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதை சொல்லியிருக்கேன். இது வாசலில் கோலம் போடலாமா அப்படிங்கிற டவுட்டை சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி அமாவாசை என்பது நல்ல நாளா, அமாவாசையில் குடி போகலாமா, வீட்டில் பால் காய்ச்சலாமா, அமாவாசை தினத்தன்று வாசலில் கோலம் போடலாமா, இந்த மாதிரி பல டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. அமாவாசைகளில் அப்படி என்னதான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நம்மளுடைய முன்னோர்கள் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறாங்க. அதுவும் தை அமாவாசையில் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவது ரொம்ப நல்லது. ஸோ அப்படி என்ன ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் ஒன்றையொன்று சந்தித்து கொள்வாங்க. இந்த தினத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் விண்ணிலிருந்து மண்ணிற்கு வருவாங்க என்பது சொல்லப்படும். நம்மளை ஆசீர்வதிப்பாங்க என்பது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது.
எனவே அமாவாசை தினத்தில் சில காரியங்கள் தூங்குவது நன்மையாகவே கருதப்படுது. அதனால் முக்கிய காரியங்கள் செய்கிறதாக இருந்தால் நாளைய புதன்கிழமை அமாவாசை நாளில் செய்யலாம். குறிப்பாக அமாவாசை தினத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அபார மூளையோடு இருக்குமா. இந்த நாளில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்றதுனால ஒரு காந்த சக்தி உருவாகுது. எனவே பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளையில் பிற்காலத்தில் அதிகமாக வேலை செய்யக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான ரீதியாக இது ஒரு நல்ல நாளாகவும் நிரூபணமாயிருக்கு. ஆனால் அமாவாசையில் விபத்துக்களும் அதிகமாக நடப்பதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து கூறியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் நல்லது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியும் சொல்லப்படுது. அதனால் நீங்கள் அமாவாசையை உங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. முன்னோர்கள் பித்ருக்கள் இந்த ஒரு நாளில் மட்டும் வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால் முறையாக இந்த நாளில் அவங்கள வழிபாடு செய்ய வேண்டும். அதனால் இந்த நாளில் முன்னோர்களை தவிர வேறு எந்த ஒரு இதையும் வணங்கக்கூடாது. அப்புறம் நாளை நாள் மெயினாக எண்ணெயை தேய்த்து கூடாது, அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. அதிலும் புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால பித்ரு பூஜை முடிந்த பிறகு தான் வீட்டில் விளக்கும் ஏற்ற வேண்டும். எனவே நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாளைய அமாவாசையில் ஒதுக்கி வைத்து ஃபஸ்ட்டு பித்ரு பூஜை செய்து முடித்த பிறகு தான் மற்ற பூஜை செய்யணும். அப்படி செய்தால் தான் கூடுதல் பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம் முடிகிற வரைக்கும் வீட்டு வாசலில் நாளை நாள் மறந்தும் கோலம் போடுறது பண்ணக்கூடாது. பூஜை செய்கிறது இது ரெண்டையுமே நாளை நாள் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்துட்ருப்பாங்க. ஸோ எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்திருக்கிறதுனால அவங்கள நாளை நாள் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்கணும். அதனால தான் நாலு தினம் விரதம் இருக்கிறவங்க வாசலில் கோலம் போடக்கூடாது என்று சொல்லப்படும். விரதம் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் நாளை நாள் வாசலில் கோலம் போடக்கூடாது. எனவே அமாவாசை தினத்தில் வீட்டை கழுவி மட்டும் சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் கோலம் போடக்கூடாது. அமாவாசை தவிர முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரக்கூடிய நாள், திதி வரக்கூடிய நாள், பூஜைகள் செய்யக்கூடிய போது வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அதாவது இவர்களுக்காக நம்ம பூஜை செய்யும்போது வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. பூஜை அறையிலையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோலம் போடக்கூடாது. அதே போல் பூஜையின் போது மணி சத்தம் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும். அந்த சத்தம் பித்ருக்களுக்கு பிடிக்காது. பித்ரு தர்ப்பணம் முடிந்த பிறகு பூஜை அறையில் கோலம் போட்டு தீபம் ஏற்றி மணி எடுத்து பூஜை செய்யுங்க. ஆனால் பித்ரு பூஜை செய்யும்போது இந்த தவறை தயவு செய்து செய்யாதீங்க. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு அவர்களுடைய ஆசையை நாம் பெறும்போது நம்மளுக்கு திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள். ஸோ அதனால் நாளை நாளை நான் சொன்னது போல் பயன்படுத்திக்கோங்க. நம்ம பித்ருக்கள் சக்தி நிறைந்தவர்கள் என்பதால் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புண்ணியமும் செல்வமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருகும். எனவே நாளை காலை 6:30 மணிக்கு மேலே தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் சூரியன் மறைவதற்குள் தர்ப்பணம் கொடுங்க, கோலம் மட்டும் போடாதீங்க. அமாவாசை தினத்தில் நாளை நாள் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். கணவன் விரதம் இருக்கிறாரோ என்பதற்காக மனைவியானவங்க விரதம் இருக்கக்கூடாது. சுமங்கலிகள் நாளை நாள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது. அதே போல் அமாவாசை விரத நாளில் நாளை நாள் பெண்கள் சமைக்கும்போது வெறும் வயிற்றோடு சமைக்கக்கூடாது. காலை உணவை சாப்பிட்டு பிறகு தான் சமைக்க வேண்டும். அதே போல் அமாவாசை நாளில் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிட்ணும். காதுக்கு உணவு வைத்த பிறகே சாப்பிட்ணும். அதாவது காகத்துக்கு உணவு வைத்த பிறகே சாப்பிட்ணும். ஸோ இதெல்லாம் யார் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளைய அமாவாசையில் கோலம் போடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த அமாவாசையில் யார் விரதம் இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சு பயனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.